ஸ்ரீமுருகன் கிராஞ்சி ஸ்ரீமுருகன் கடல் தொழில் செய்யும் தொழிலாளிகள் சில பிரச்சனைகளை கருதி இன்று நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய பிரச்சனை நீண்ட காலமாக 2021 நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரையும் எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு எட்டப்படவில்லை. என்ன சம்பந்தம் என்றால், கடல் அட்டை பண்ணை என்ற அடிப்படையில் எங்களுடைய கடல் பிராந்தியம் முற்று முழுதாக அட்டை பண்ணையுடைய நெட்டுகளால் முற்றுகையிடப்பட்டு அனைத்து இடங்களும் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய தொழிலாளிகள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் தொழில் செய்ய முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு செல்லணும் என்று நாங்கள் எல்லா தொழிலாளிகளும் உங்களை கேட்டு நிற்கின்றோம். என்ன விஷயம் என்று சொன்னால், உண்மையிலேயே கடல் என்றது ஒரு சங்கம், கடல் தொழிலாளிகளுக்கு ஒரு சங்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைக்கப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், கடல் தொழிலாளிகள் ஒரு கட்டுப்புக்குள்ளே அடக்கப்பட்டவர்கள், ஒரு அதாவது சங்கத்துக்குள்ளே அடக்கப்பட்டவர்களாம் தொழிலாளிகள். சங்கம் சொல்கிறத கேட்டு நடக்கிறத தொழிலாளிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு நடப்போம். சங்கம் என்ன விஷயம் சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்று நடத்தக்கூடியவர்கள். இன்று தலைகீழாக மாறிவிட்டது. என்ன விஷயம்னு சொன்னால், மற்ற தொழில் செய்கிறவர்கள், மாற்று தொழில்கள், அரச ஊழியர்கள், மற்ற விவசாயிகள், சீவல் தொழில் செய்கிறவர்கள் எல்லோரும் அத்துமீறி இரவோடு இரவாக கடலை சூறையாடி தங்கள் வசப்படுத்தி ஆக்கிரமித்து கொண்டதுனால எங்களுடைய வாழ்வாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் எங்களுக்கு தொழில் செய்ய முடியாது, நடமாட முடியாது. கடல் பிரதேசமே ஒவ்வொருத்தரும் 30 ஏக்கர் 40 ஏக்கர் என்ற அளவில் பணம் உள்ளவர்கள் கடலை முற்றுகையிட்டு அடைத்திருக்கிறார்கள். அப்படி இலங்கை சட்டத்தின்படி கடலை அடைப்பதற்கான அனுமதி யாருமே கொடுக்குற சட்டத்திலே இடம் இல்லை. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடல் ஒரு அனைவருக்கும் ஒரு தொழிலாளிகளுக்கு உருத்தான ஒரு நிலப்பரப்பு கொண்ட தேசம். மீனவர்கள் உழைச்சி அதை வாழ வேணும் என்று எல்லாருக்கும் அது உருவாக்கப்பட்டதான் கடல். அந்த விஷயத்திலே எல்லோரும் கடலுக்குள்ளே இறங்கி இன்று கடும் பிரச்சனையாக இருக்கிறது. இன்று வரை சகல கடல் துறை அமைச்சர் ஊடாக அதுக்கு கீழ்ப்பட்ட அனைவருக்கு பொறுப்புக்குரிய அதிகாரிகள் ஊடாக அவர்களை நாங்கள் சந்தித்து எந்த விதமான பிரயோசனமும் எட்டப்படவில்லை. எல்லாம் ஒரு பட்சமாக நடந்து கொள்கிறார்கள். என்னென்று கேட்டால், பிரச்சனையை தீர்க்க வாரார்கள். வந்தவுடன் அங்கு ஜனாதிபதிக்கு சார்பாக எலெக்ஷனில் நின்றவர்கள் முன்னே சொன்னார்கள், எல்லா பிரச்சனையும் நாங்கள் வந்தவுடன் உங்களுக்கு சரியாக செய்து தருவோம் என்று. இன்று ஒரு பட்சமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சார்பு, அதாவது பணம் உள்ளவர்களுக்கு, வேறு தொழில் செய்தவர்களுக்கு சார்பாக நிற்கிறார்கள். கடல் தொழிலாளிகளுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை. கேட்குறதுக்கு நாதிஜலை இல்லை. அங்கே கேட்க போனால் பயங்கரமான கடிபிடிச்சா கடலில் சண்டை வெடிக்கிறதும் ஒரே அடிபாடுமாக இருக்கிறது. இதை ஒரு பிரச்சனை என்று ஒரு நினைச்சால் ஒரு நொடிக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாமா? கடல் ஜனாதிபதி மட்டத்துக்கு தெரியப்படுத்தினால் மிகவும் துல்லியமான முறையில் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், மிகவும் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு சொன்னால், வாழ்வாரம் என்று சொல்கிறது மிகவும் ஒரு வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்துக்குரியது ஒரு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் ஒரு மனுஷன் அடிமட்டத்தில் இருக்கிறவன் ஒரு உச்சகட்டத்துக்கு வர வேணும். அதுதான் வாழ்வாதாரம். இன்று அங்கு அப்படி இல்லை. அத்துமீறி பணம் உள்ளவர்கள்லாம் கடலை ஆக்கிரமித்து, சகல தொழில் செய்தவர்கள் ஆக்கிரமித்து பணம் உள்ளவர்கள் கடலை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்துக்கு அன்று எழுதப்பட்ட பட்டியலே பேர் தான் இருக்கின்றது. வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கப்பட்டவர் அனைவரும் வெளியிலே நிற்கிறார்கள். கடல் தொழிலாளிகள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை யாருமே கேட்பதில்லை. போகாத இடமும் இல்லை. நாங்கள் 2021 போகாத இடம் இல்லை. எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்கவில்லை. எல்லாரும் வருவார்கள். வந்தால் நெட்டா நிறுவனம் கடந்த காலங்களிலே தாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்த்து ஒரே அடிப்படையிலே நாங்கள் இந்த சுகமான முறையிலே இந்த தீர்வை நாங்கள் கொடுத்து மக்களுக்கான அடிப்படையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். அங்கு மாற்று தொழில் செய்தவர்கள் அத்துமீறி பிரச்சனை எடுத்த காரணத்தால் எங்களின் சங்க தலைவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் முன்வர காரணத்தினால் அவர்களின் நடவடிக்கை தான் அங்கு எடுக்கப்பட்டது.
வந்த ஊழியர்களை சண்டை பிடித்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களாலே எதுவுமே செய்யப்படாது. இதை என்ன வேடிக்கைன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு கேலியாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை ஏன் தீர்க்கலாமல் இருக்கிறன்றதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மையிலே உங்களால் ஏலாட்டி கடல் படை என்று இருக்கிறது, நேவி இருக்கிறது. நேவியிடம் கொடுத்தால் இந்த பிரச்சனை சுகமான முறையில் தீர்க்கப்படும். அதுதான் உண்மை. நாங்கள் விவசாயிகளிடம் போய் இருந்து வயலை விதைக்கலாமா கடற்தொழிலாளிகள்? உங்களுக்கே தெரியும், நான் கடற்தொழிலாளிகள் ஒரு 6 மாதம்தான் தொழில் செய்வார்கள். பின்பு காத்தெழும்பிவிடும், வீட்டிலே இருப்பார்கள், கடலுக்கு செல்ல முடியாது. அந்த 6 மாதம் உழைச்ச வச்சு தான் சாப்பிடுவார்கள். பின்பு மிகவும் வறுமை கோட்டுக்கு தள்ளப்பட்டு இருப்பார்கள். அதை விட பல இயற்கை அழுத்தங்களாலே பாதிக்கப்படுறது கடற்தொழிலாளிகளால். உண்மையிலே நீங்கள் இதை இந்த கருத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும். எங்கள் அடிப்படை தேர்வு என்றால் அனைவருக்கும் 1 ஏக்கர் பண்ணையை கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. மீனவர்களை முன்னுரிமைப்படுத்தி கொடுத்து மிச்ச வாழ்வாரத்துக்கு மிச்சாக்களை உள்ளாங்கப்பட்டு கொடுத்து 40 ஏக்கர் 50 ஏக்கர் பண்ணை உடனடியாக அகற்றப்பட்டு நாங்கள் 40 ஏக்கர் 50 ஏக்கர் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லுவீங்க. 2021 அடைக்கப்பட்டிருக்கு. இன்று வரையும் புடுங்கப்படவில்லை. நாங்கள் போகாத இடமே இல்லை. ஆனால் அவர்கள் வைக்கிறதா நாங்கள் சட்டம். எந்த சட்டத்தரணி வந்தால் கூட அனுமதியாச்சு பண்ணை இருக்கத்தக்கனையா 1 ஏக்கர் பண்ணை அனுமதியோ கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். 400 பண்ணைகள் அத்துமுறி போடப்பட்டு வரியும் அரசாங்கத்துக்கு கட்டுறதில்லை. 1 ஏக்கர் பண்ணையை வச்சுக்கொண்டு அவர் கடற்துறை அமைச்சர் வந்து நாங்கள் பல தடவை முயற்சி செய்ய அவர்கள் வாரார்கள், தங்களுடைய பணியாளர்களை அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்தவுடன் நாங்கள் கடும் பிரச்சனையால் அவர்கள் திணறப்பட்டு தங்களால் எதுவும் செய்ய முடியாது, எங்களால் எதுவும் எட்ட முடியாது, நாங்கள் கோர்ட்ஸ் மூலமாக போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம்ட்டு திரும்பி வாரார்கள் இல்லை. ஆனால் இப்போ நடக்கிற நடவடிக்கையை பார்த்தா இனி காலப்போக்கில் கடற்தொழிலாளிகள் அத்தனை பேரும் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டம் பெறும். மற்ற தொழில் செய்தவர்கள் கடலை ஆள போகிற கட்டமாகி தான் பெறும். பிரச்சனையும் பெருசாக வெடிக்க போகிற மாதிரி தான் பிரச்சனை போய்கொண்டு. நீங்கள் ரோன் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடல் எப்படி அடைக்கப்பட்டிருக்காண்டு. ஒரு வள்ளம் கூட போக முடியாது. கடல் முற்றுகையாக அடைக்கப்படுது. நீங்கள் தற்காலிகமாக தற்போதைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கேரதி பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நித்தம் போய் வாருங்கள். ரால் தொழில் செய்து ஜீவிக்கிற சிறுகடல் தொழிலாளிகள் அவர்களுக்குள்ளே இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் போய் அட்டப்பண்ணை அடைத்தால் அந்த மக்களின் வாழ்வாரம் எப்படி பாதிக்கப்படும் என்றதை நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் கருத்து கொள்ள மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, உங்களை நான்